உங்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த 2019ஆம் ஆண்டு ராசி பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். இந்த காலபுருஷ தத்துவத்தில் 3ஆம் ராசியாக வரக்கூடிய மிதுன ராசிக்கு இந்த 2019ஆம் ஆண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். மிதுன ராசி அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா 2018 அதிகமான சோர்வுக்கு ஆளானவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ராசிக்காரங்களில் மிதுன ராசிக்காரங்க ஒருத்தங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராகு, கேது, சனீஸ்வரன், அப்புறம் குரு, இந்த 3மே பாதிப்பான இடத்துல இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அக்டோபருக்கு மேலே அதிகமான பாதிப்புகள். இப்போ இந்த 2019 எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள உற்சாகப்படுத்தக்கூடிய வகையில் சில மாற்றங்கள் ஏற்பட போகுது. குரு பயிற்சியானது வருட இறுதியில் நடந்தால் கூட இடையில நடக்கக்கூடிய இந்த அதிசாரம் அப்படிங்கிறது மிதுன ராசிக்கு நல்லா பயன் தரக்கூடிய வகையில் அமைய போகுது. அது மட்டும் இல்லை, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராகு கேது இருக்கு, ராகு கேது பயிற்சி இருக்கு, சனீஸ்வரனுக்கு பயிற்சி இல்லை இந்த 2019ஆம் ஆண்டு. அப்படி இருக்கும்போது அந்த மிதுன ராசிக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்தந்த கிரகங்களோட அமைப்பை வச்சு என்னென்ன பலன்கள், என்னென்ன பாதிப்புகள், என்னென்ன பரிகாரங்கள் தேவை அப்படிங்கிறத பார்ப்போம். காலபுருஷ தத்துவத்தில் 3ஆம் ராசியாக வரக்கூடிய மிதுன ராசி நேயர்களே, நீங்கள் புதனோட ஆதிக்கம் பெற்றதுனால எப்போவுமே உங்கள்கிட்ட ஒரு நகைச்சுவை கலந்த பேச்சு இருக்கும். மற்றவங்களை எப்போவுமே சிரிக்க வச்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு புத்திசாலித்தனமான பேச்சுக்கள் இருக்கும். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த 2018ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்துக்கு மேலே சில சோதனைகள் காலகட்டமாக அமைஞ்சிருக்கும். சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ அந்த 2019 மார்ச்லேருந்து உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ உங்கள் ராசியை முதல் வீடாக வச்சு 12 வீடுகளுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்ப்போம். உங்கள் ராசிக்கு சனீஸ்வர பகவான் 7ஆம் இடத்துல அமர்ந்து, அதாவது கண்டச்சனியாக அமர்ந்து தன்னுடைய 7ஆம் பார்வையை பார்க்கறது உங்களுக்கு பல விதமான பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. கடந்த காலத்தில் அதிகமாகவே பாதிக்கப்பட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். குருவும் சரியான இடத்துல இல்லாதனால நிறைய சோதனைகளுக்கு ஆளாக்கப்பட்டிருப்பீங்க. உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருக்கும். பேர், புகழ், செல்வாக்கு, அந்தஸ்து, கௌரவம் அப்படிங்கிற வகையில் உங்களுக்கு அவப்பெயர்கள் தான் ஏற்பட்டிருக்கும். நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு மன நிம்மதி இல்லாமல் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பீங்க. இந்த மார்ச் மாதம் குரு அதிசாரமாக முன்னோக்கி செல்லும் பொழுது தன்னுடைய உங்களுக்கு 7ஆம் இடத்துலேருந்து 7ஆம் பார்வையை பார்க்கறது மிகப்பெரிய ஒரு பொன்னான காலத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக பெரும்பாலானருக்கு திருமண தடைகள் இருந்திருக்கும், புத்திர தடைகள் இருந்திருக்கும், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும். காரணம் என்னன்னா சனீஸ்வரனோட பார்வை கிடச்சி குருவோட பார்வை இல்லாதனால இந்த மாதிரி பாதிப்புகளுக்கு ஆளாகி இருப்பீங்க. அதுலேருந்தெல்லாம் நிவர்த்தி ஆக போகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த அதிசார காலகட்டத்தில் அந்த மாதிரி ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் தடைபட்டிருந்தது அப்படின்னா அந்த காலகட்டங்களை பயன்படுத்தி நல்ல சுப நிகழ்ச்சிகள் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா குருவானது அதாவது வருட இறுதியில் நவம்பரில் பயிற்சி ஆகிறாரு. அதுக்கு பிறகு எல்லாமே 100% சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போதைக்கு இந்த அதிசார காலகட்டத்தை நல்ல வகையில் பயன்படுத்திக்கிங்க. அடுத்ததாக சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் வீடு. இந்த 2ஆம் வீட்டில் ராகு பகவான் அமர்ந்திருக்காரு. ராகு பகவான் மட்டும் இல்லை, உங்களுக்கு ரோக குருவா தன்னுடைய 9ஆம் குரு விருச்சகத்தில் அமர்ந்து தன்னுடைய 9ஆம் பார்வையாக பார்த்துட்டு இருக்காரு இந்த 2ஆம் வீட்டை. அப்படி இருக்கும்போது மாணவர்கள் கல்வியில் பாதிப்புகளுக்கு ஆளாகி இருப்பீங்க. குடும்பத்தில் கண்டிப்பாக பிரச்சனைகள்ங்கிறது நிறையாவே இருந்திருக்கும். பணப்பற்றாக்குறை ரொம்ப அதிகமாக ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதாவது வரவுக்கு அதிகமான செலவு அப்படிங்கிறோட வரவே இல்லாமல் செலவுகள்லாம் ஆகிக்கிட்டு இருக்கும். கடன் வாங்கிய செலவுகள் பண்ண வேண்டிய சூழ்நிலையெல்லாம் நிறையா நடந்திருக்கும். இந்த மார்ச் மாதம் நடக்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி பெரிய மாற்றங்களை ஒன்றும் ஏற்படுத்த போறதில்லை. அதே சமயத்தில் குரு அதிசாரமாக செல்வது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் அந்த மார்ச்சுக்கு மேலே இந்த பண வருவாய் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கூடும். நல்ல ஒரு வேலையிலிருந்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் நீங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக வீரியஸ்தானம், தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் வீடு. இந்த 3ஆம் வீட்டுக்கு எந்த கிரகங்களோட பாதிப்புகள் இல்லை. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசிக்கு 3ஆம் வீடு ஆகிறது சிம்ம ராசிக்கு எந்த கிரகங்களோட பார்வை இல்லை. இருந்தாலும் அந்த உங்கள் ராசிக்கு சனீஸ்வரனோட பார்வை கிடைச்சதால அதுக்கு திரிகோணமாக வரக்கூடிய அந்த சிம்ம ராசிக்கு கொஞ்சம் எச்சரிக்கையோட செயல்படணும். அந்த வகையில் இளைய சகோதர சகோதரிகளோட கொஞ்சம் சுமூகமான போக்கு கடைபிடிக்கணும். பிரச்சனைகள் வச்சுக்கூடாது. அது உங்களுக்கு பாதகமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததாக சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் வீடு. இந்த 4ஆம் வீடுக்கு உங்களுக்கு கன்னி 4ஆம் வீடாக வருது. இந்த 4ஆம் வீட்டிற்கு
கண்டச்சனியின் 10ஆம் பருவம் கிடைச்சிருக்கு. அந்த 10ஆம் பருவம் கொஞ்சம் பாதிப்புகளுக்கு ஆளாகிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு சிலர் வந்து தங்களுடைய சொத்துக்களை, அதாவது வீடு, வண்டி, வாகனங்களை விற்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் ஏற்பட்டிருக்கும். அதனால பாதிப்புகளுக்கு ஆளாகி இருப்பீங்க. கொஞ்சம் எச்சரிக்கையோட நிதானமான போக்கை கடைபிடிங்க. முக்கியமாக வந்து தாயாரோட ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. அடுத்ததாக வந்து புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் வீடு. இந்த 5ஆம் வீட்டுக்கு எந்த கிரகங்களோட பார்வை இல்லை அப்படின்னா கூட வந்து உங்களுடைய ராசி பாதிக்கப்பட்டதுனால இந்த 5ஆம் வீடு வந்து பாதிக்கப்பட்டிருக்கும். ஒரு சிலருக்கு வந்து புத்திர தடைகள் ஏற்பட்டிருக்கும். அடுத்ததை பார்த்தீங்க அப்படின்னா வந்து தாய் மகன், தந்தை மகன் அப்படிங்கிற உறவுல வந்து விரிசல்கள் ஏற்பட்டிருக்கும். கொஞ்சம் கவனத்தோட போக்க கடைபிடிச்சிங்க அப்படின்னா குடும்பத்தில் வந்து ஒரு ஒற்றுமையான நிகழ்வை கொண்டாடலாம். அடுத்தது வந்து 6ஆம் வீடு, ரோகஸ்தானம். இந்த ரோகஸ்தானத்தில் வந்து குரு பகவான் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனையே அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் வீட்டில இருந்து குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள், இருக்கக்கூடிய இடம் எல்லாமே வந்து ஒரு பாதிப்பான சூழ்நிலை உருவாக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் வந்து குரு பகவான் அதிசாரமாக செல்லும் பொழுது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். இந்த மார்ச் டு மே வந்து அதிகமான கடன்கள் வாங்கியிருந்தீங்களா, அதெல்லாம் வந்து செட்டில் பண்ணக்கூடிய சூழ்நிலை அமையும். எதிரிகள்னால இருந்து அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும். உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். ஒரு சிலருக்கு வந்து புது வேலை வாய்ப்புகள் உருவாகும். அடுத்ததாக வந்து கலத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் வீடு. இந்த 7ஆம் வீட்டில் வந்து சனீஸ்வரன் அமர்ந்திருக்கிறதுனால, குரு பார்வையும் இல்லாதனால பலருக்கு திருமண தடைகள் ஏற்பட்டிருக்கும். திருமணம் நடந்தவர்கள் கூட வந்து கணவன் மனைவி அப்படிங்கிற ஒற்றுமையில வந்து விரிசல்கள் ஏற்பட்டிருக்கும். ஒரு சிலர் வந்து பிரிஞ்சு இருப்பீங்க, டைவர்ஸுக்கு கூட அப்ளை பண்ணியிருப்பீங்க. அவங்கெல்லாம் திரும்ப சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்புகள் வரும். காரணம் என்னன்னா வந்து குரு வந்து அதிசாரமாக வந்து 7ஆம் இடத்துக்கு போகிறாரு மார்ச் டு மே. அந்த காலகட்டத்தில் வந்து இந்த மாதிரி சுபகாரியங்கள் செய்ய வேண்டியிருந்தால் எதுவும் பண்ணிக்கிங்க. திருமண தடைகள்லாம் நீங்கள் திருமணங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து நவம்பரில் வந்து பர்மனெண்ட்டாக உங்களுக்கு அந்த 7ஆம் இடத்துக்கு போகிறாரு. அந்த நவம்பருக்கு பிறகு வருட இறுதி, அப்போ நவம்பருக்கு மேலே வந்து உங்களுக்கு பொற்காலமாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆயுள் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடம். இந்த 8ஆம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்குது. உங்களுக்கு பல விதமான அவப்பெயர்களை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அதிகமான வந்து வலி, வேதனை, துன்பங்களை எல்லாம் அந்த இடம் கொடுத்துருக்கான். ஏன்னா கேது பகவான் இருக்காரு. கேது பகவான் வந்து தடங்களை கொடுத்து பல பிரச்சனைகளை கொடுப்பாரு. அந்த பிப்ரவரியில வந்து கேது பயிற்சி ஆகும்போது அந்த 8ஆம் இடங்கிறது கொஞ்சம் வலுப்பெறும். அந்த வகையில வந்து அந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஃப் ஆவீங்க. அடுத்ததா வந்து பாகிஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடம். இந்த 9ஆம் இடத்திற்கு சனீஸ்வர பகவான் கண்டச்சனியாக அமர்ந்து தன்னுடைய 3ஆம் பார்வையாக இந்த 9ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அந்த சனீஸ்வர பகவானது வந்து 7ஆம் இடத்தில் கண்டச்சனியாக அமர்ந்து தன்னுடைய 3ஆம் பார்வையை பார்க்கறது வந்து கெடுதலை தான் கொடுக்கும். அந்த வகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து தந்தை மகன், தந்தை மகள் அப்படிங்கிற உறவுல வந்து பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும். தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கிறதுல வந்து நிறைய இழுபறிகள் நீடிச்சிருக்கும். வீட்டை விட்டு தொலை தூரத்துல வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு இது ஒரு அதாவது சரியில்லாத நேரம் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துல அந்த சனீஸ்வரன் பாக்குறது வந்து உங்களுக்கு கெடுதலை கொடுப்பாரு. அப்படி இருக்கும்போது இந்த குருவோட பார்வை இல்லாதனால பாதிப்புகள் அதிகமா இருந்திருக்கும். இருந்தாலும் இந்த அதிசார காலகட்டங்களிலும் நவம்பருக்கு மேலையும் இதுல இருந்தெல்லாம் ஃபுல்லா ரெக்கவர் ஆக போறீங்க. அதிகமான நல்ல வாய்ப்புகள் கிடைக்க போகுது. ஏற்கனவே வெளிநாட்டில இருந்து வேலை இழப்பு ஏற்பட்டு அதாவது தன்னுடைய தாய்நாட்டுக்கு திரும்பி இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து திரும்ப வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டிலே இருக்கவங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும். புதிய வெளிநாட்டு யோகங்கள்லாம் அமையும். அடுத்ததாக ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடம். இந்த 10ஆம் இடத்திற்கு குரு பகவான் 6இல் அமர்ந்து ரோக குருவாக அமர்ந்து தன்னுடைய 5ஆம் பார்வையை பார்ப்பது உங்களுக்கு கெடுதல்களே ஏற்பட்டிருக்கும். அக்டோபர்ல இருந்து அதிகமான பிரச்சனைகளுக்கு ஆளாகி இருப்பீங்க. ஒரு சிலர் வந்து தொழிலை வந்து செஞ்சுக்கிட்டு இருந்த தொழிலை வந்து தொடர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கலாம். ஒரு சிலர் வந்து பெரும் பதவிகளில் இருந்தவங்கெல்லாம் வந்து பதவி இழப்புகள் ஏற்பட்டிருக்கும். டீப்ரமோட் ஆகியிருப்பீங்க. இவங்களுக்கெல்லாம் இந்த வரக்கூடிய இந்த 2019ஆம் ஆண்டானது கண்டிப்பாக வந்து ஒரு உற்சாகம் தரக்கூடிய ஆண்டாக அமையும். ஏன்னா நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது. அடுத்ததாக வந்து லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் வீடு. இந்த 11ஆம் வீடானது உங்களுக்கு வந்து மேஷராசியாக வருது. இந்த 11ஆம் வீடானது எந்த கிரகங்களாலையும் பாதிக்கப்படலை. அதனால வந்து உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும் அப்படின்னு சொல்லலாம். மூத்த சகோதர சகோதரிகளின் வாழ்வுத்தரம் உயரும். அடுத்ததாக விரைஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடம். இந்த 12ஆம் இடம் வந்து ரிஷப ராசியா வருது. இந்த ரிஷப ராசிக்கு குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் பார்வையாக இந்த 12ஆம் வீட்டை பார்க்கிறாரு. இந்த 6ஆம் வீட்டிலேருந்து இந்த 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால 6ஆம் இடங்கிறது வந்து ரோகஸ்தானம், 12ஆம் இடங்கிறது வந்து விரயஸ்தானம். இந்த விரயஸ்தானம் அப்படிங்கிறது வந்து இந்த ரோகஸ்தானத்தோட தொடர்பு பெறதுனால
ஒரு சிலர் வந்து நோய் நொடி, எதிரிகள், கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிற வகையில் வந்து அதிகமான மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பீங்க. நிம்மதியான தூக்கம் இருந்திருக்காது. அதிகமான இழப்புகள் தான் அதிகமாக ஏற்பட்டிருக்கும். இப்படி அதிகமான பாதிப்புகளுக்கு ஆளாகி கொண்டிருந்த மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த 2019ஆம் ஆண்டானது அதாவது உற்சாகம் தரக்கூடிய வகையில பலவிதமான வெற்றிகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. அதாவது மார்ச் டு மே அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கக்கூடிய ஒரு காலமாகவும், நவம்பருக்கு மேல முழு வெற்றியை கொடுக்கக்கூடிய காலமாகவும் இந்த 2019ஆம் ஆண்டு அமையும். தொடர்ந்து நல்ல ஒரு உற்சாகத்தோட செயல்படுங்க. கொஞ்சம் நிதானமான போக்க கடைபிடிங்க. இங்கே கொடுக்கப்பட்ட விளக்கங்கள் அனைத்தும் வந்து ஒரு பொது பலன்கள் தான், மிதுன ராசிக்கான பொது பலன்கள் தான். இந்த மிதுன ராசியிலே வந்து ஒரு மிதுன ராசிக்கு இன்னொரு மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து பலன்கள் வித்தியாசப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. காரணம் என்னன்னா, பிறந்த ஜாதகம் அப்படிங்கிறது வந்து ஜனன ஜாதகம் அப்படிங்கிறது வந்து பலன்கள் வந்து மாறுபடும். அதாவது வந்து கோட்சார கிரகத்தை வச்சு நம்ம ராசி பலன் சொல்லும் பொழுது 50%, இன்னொன்று ஜனன ஜாதகத்தை வந்து பலன் சொல்லும்போது அது 50%, தசாபுத்திங்கிறது 50% செயல்படும். இது ரெண்டும் நல்லா இருந்தால் தான் வந்து ஒருத்தருக்கு வந்து முழுமையான வெற்றி காலம் அமையும். இது ரெண்டும் பாதிக்கப்படும் போது அதிகமான பாதிப்புகளுக்கு ஆளாக நேரிடும். இதுல ஒன்று பலன் கொடுக்கக்கூடிய வகையிலையும் ஒன்று வந்து பாதிப்பு கொடுக்கக்கூடிய வகையிலையும் இருந்தால் கூட அது நியூட்ரலான வாழ்க்கையாக ஓடும். மொத்தத்தில் வந்து உங்களுடைய முழு பலனை தெரிஞ்சுக்கணும்.